الحمد لله والصلاة والسلام على سيدنا وحبيبنا مولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه المؤمنين أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون أياما معدودات. وقال الله سبحانه وتعالى أيضا شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى. وقال الله سبحانه وتعالى وإذا سألك عبادي فإني قريب أجيب دعوة الداع إذا دعان فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. وقال نبينا صلى الله عليه وسلم في دعواته اللهم اغفر لنا من خشيتك ما تحول به بيننا وبين معصيتك. وكما قال عليه الصلاة والسلام. அன்புக்குரிய கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சோதரர்களே, நண்பர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, எங்கள் அனைவருக்கும் எங்கள் அனைவருக்கும் உயர்ந்த ஜென்மத்துக்கு வெறுமதியாக சொல்லுவானாக. இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் செய்த எல்லா விதமான சாலியான நல்லவர்களை ஒப்புக்கொள்வானாக. இன்றைக்கு இந்த உள்ளத்தோட நான் பள்ளிக்கு வருவந்து வந்திருக்கிறேனோ இதே சிந்தனையோட காலாகாலமாக இந்த நாள் மூன்று வரைக்கும் பள்ளிகளுக்கு நான் வந்து போகக்கூடிய பாக்கியம் தந்தாலும் எனக்கு தந்தருவானா. இந்த நியமித்த மேலான பிரியாவிலே சோதரிலே தாய்மார்களே, அமைதியாக இருக்குமாறு அன்பா கேட்டுக்கொள்ளும். தாய்மார்கள் சோதரிகள் அமைதியாக இருக்குமாறு அன்பா கேட்டுக்கொள்ளும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப நான் பயான் கொஞ்ச நேரம் செய்ய போறேன். பயான்ல என்ன பிரயோஜனம், என்ன லாபம்? பேசினா ரொம்ப தெரியாதவனே பிரயோசனமும் இல்லையோ உண்மையிலே மனிதன் இன்றைக்கு ஆபீஸ் வேலைக்கு தான் நிஜம் செய்வான். ஒரு கடை, ஒரு ஆபீஸ், ஒரு ஏஜென்ட், ஒரு படிப்பு எதை நடத்தினாலும் இதன் மூலமா எனக்கு என்ன லாபம் என்று தெரியாமல் மனிதன் ஒரு வேலைக்கு இறங்குவது. அந்த வகையில் ஒரு பயன் பண்ண போறாரு வளமையான அடிப்படையில அந்த விஷயங்கள் வேறதா இருந்தாலும் முதலாவது ஒரு லாபத்தை நீங்க வணங்குவோம். ரமலானுடைய காலங்கள் இரவுல பள்ளியில சும்மா உட்கார்ந்து இருக்கிறது ரமலானுடைய காலம் மட்டும் இல்லை. நான் ஏன் ரமலானுடைய காலங்கள் விசேஷ டபுள் சிவன் எல்லாரும் மடங்கு நடத்துறேன். நோம்பு இல்லாத மற்ற காலங்களுக்கு பள்ளிக்கு ஒரு அடியார் இருக்கும் காலம் எல்லாம் தொழுகை இருந்த நன்மைகளை பார்க்கணும். பள்ளிக்குள் ஒரு அடியார் இருக்கும் காலம் எல்லாம் தொழுகை இருந்த நன்மை எழுதப்படும். அந்த அடிப்படையில் நாங்கள் பள்ளிக்கு இருக்கிறோம். நோம்புடைய காலம் மாஷால வெளியே போடும்டா, நாங்கள் 4 பேரும் சந்திப்போம். சந்திச்சா ஏதாவது ஒன்று பேசுவோம். அங்கே பேசுவோம் தான் செய்யலாம். எனவே பள்ளிக்கு ரொம்ப பிரயோஜனம், அது ஒரு லாபம். ஏதாவது பிரயோஜனங்கள் கிடைத்து அதை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மேலான பெரியார சகோதரர்கள் தயவோட இடம் கொண்டு எங்களுக்கு மீண்டும் கூட ரமலானை தந்திருக்கிறார். மாஷால எனக்கு ஒரு வாகனம் இருக்குது. எனக்கு விளங்க அந்த வாகனத்தில் பெருமதி எவ்வளோ லேசிக்கிற வேலையை செஞ்சு கொள்ளலாம். ஒட்டிக்காவத்தில் போடுறாரு அதாவது 20 நிமிஷம் செலவழிக்க தேவையில்லை. மாஷால விளங்குறது ஒவ்வொருத்தரும் அவ்வளவு பாக்கியங்களை வச்சு ஒன்று செஞ்சு கொடுக்கலாம். எனக்கு ஏசி அலமதுல்லான்னு ஒவ்வொருத்தருக்கு மாஷா எல்லாரும் மற்ற பாடம் வச்சுட்டாங்க. அலமதுல்லா என்ன மனைவி அல்ல, அலமதுல்லா என்ன மனைவி அல்ல, மத்தாள மனை வாப்பா மற்ற மற்ற பாவங்களுக்கு வருது. இதெல்லாம் பேசலாம். ஏன்னா கணவன் நல்ல அந்த மாதிரி வாசல் நரகத்தில் வைக்கிற நல்லன்னு சில பொங்கல் அப்ப கணவன் நல்ல. இப்படிப்பட்ட மனிதன் நினைக்கின்ற நியமத்துகளை விடவும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகள மேலான ஒரு நியமத்து இருக்கும் என்றால் கிடைச்ச மனைவி அல்ஹம்துலில்லாஹ் ஒரே அல்லது மனைவி முன்னுக்கு கணவன் மூத்தாக்கணும், உமா மூத்தாக்கணும், முன்னாடி போட்டு மாற்றணும், கிடைச்ச சொத்தொட்டி இருக்கணும். எப்பயாவது ஒரு நாளைக்கு ஒவ்வொரு போதும் தலைக்கு போயிட்டு
எல்லாரும் ஒட்டு மொத்தமா சொன்னாங்கன்னு சொன்னோம், காத்துட்டு சொன்னோம், போயிட்டுடும். ஆனா இந்த லாயிலாயெல்லாம் கொடுக்கும்போது சொர்க்கத்துக்கு போயிடும். அது தெளிவான யார் ஒரு லாயிலாயில்லா என்று சொல்லுவாரோ அவருக்கு நிச்சயமான களிமா பயனை தேர்ச்சிடும். அவர் முன் செஞ்ச பாவங்களுக்கு தண்டனை அனுபவித்தாலும் சரி, நரகத்துக்கு போயிட்டாரு, நரகத்தை வேதனை அனுபவிச்சிருக்கிறாரு, தாங்கேதான் வேதனை கூட அனுபவிச்சிருக்கிறாரு. இந்த காப்பிர்கள் ஒரு கேள்வி கேட்பாங்க, முஸ்லிம்களை நீங்கள் லாயிலாயில்லா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா, நீங்களும் எங்களோட தானே இருக்கிறீங்க, வித்தியாசம் பண்ணுங்க. அல்லாஹ்வுக்கு ஒரு ரோசம் வரும், அல்லாஹ்வோட ரோசம் பெருசு. அல்லாஹ் சொல்லுவான், யாருடைய உள்ளத்தில் கூர்மை மணியாக உயிர்ப்பாடு இருக்கிறதோ அவரை நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள், யாருடைய உள்ளத்தில் மணிப்பூர்மை அளவு ஈமான் இருக்கிறதோ அவரையும் வெளியேற்றுங்கள், யாருடைய உள்ளத்தில் அவ்வளவு ஈமான் இருக்கிறதோ அவரையும் வெளியேற்றுங்கள். சுருக்கமாக சொல்றேன்னா, யாருடைய லாயிலாயில்லா என்று சொல்லுவாரோ இவரையும் நரகத்திலிருந்து வெளியேற்றுங்கள். ஆக குறைந்தது லாயிலாயில்லா சொன்னவருக்கு கொடுக்குற சொர்க்கத்தில் பெருமதியை ஞாபகப்படுத்துறாங்க. அது சில தெளிவாக அந்த சம்பவம் அழகான ஒரு அருமையான சம்பவம். அது சொல்றதுக்கு நேரம் இல்லை. அல்லாவை தெரிஞ்சு கொள்வாங்க, பேசுப்பார், நல்லா கொடுப்பார். இவருக்கு இந்த உலகத்தை விட, நீங்க பார்க்கும் இந்த உலகத்தை விட 10 மடங்கு பெரிய ஒரு சொர்க்கத்தை கொடுப்பார். லாயிலாயில்லா சொல்லு. அந்த லாயிலாயில்லா கூடியவர்கள் அல்லா நியமங்களே முஸ்லிமா ஆக்கிருக்காங்க. அப்பதான் காவிரி யோசிப்பானா, ஒரு முஸ்லிமா வேற ஒன்றுமே ஒரு முஸ்லிமா இருக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அல்ஹம்துலில்லாஹ் சோதர பெரிய எந்த ஒரு நியமத்தை ஒட்டி கொண்டிருக்கா எல்லாம் அல்லாஹ்கிட்டே வந்துட்டான். யாரும் ஒருத்தர் பசங்க வரைகிறாருந்தா அது அவருக்கு திறமை இல்லை, அது அல்லாஹ் அவருக்கு கொடுத்த திறமை, அது அவருக்கு திறமை இல்லை. அப்படிதான் கை கொடுத்தாலும் வரையும் கோயில் பசுந்தா பூவுண்டா அந்த பூமிக்கு திறமை இல்லை, தாளத்தை கரை வச்சா அல்லாஹ் அந்த பூமியில பூவை வச்சான். எனவே எந்த ஒரு நியமத்தை எங்களோட ஒட்டி கொண்டிருக்கும் வரும் பொழுது ஒன்று இல்லாமல் வந்தோம். எல்லா நியமத்தையும் ஏதான நியமத்தை தீனம் பண்ணான். தீன் கிடைச்சதா எங்களுக்கு மற்ற மக்கள் மாதிரி வாழையிறாங்க, மற்ற மக்கள் மாதிரி வாழையிறாங்க. எங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமைப்பு முறை ஒன்று இருக்குது. குர்ஆன் அழகா சொல்லுது, குர்ஆன் அழகா பேசுது. யாருடைய நன்மைகள் கூடி விடுகின்றனவோ அவர் திருப்திகரமான வாழ்வில் இருப்பார். யாருடைய நன்மைகள் குறைந்து விடுகின்றனவோ, பாவம் கூடி விடுகின்றனவோ, யாருடைய பாவங்கள் கூடி விடுகின்றன அவருடைய ஒரு நிமிடம் நரகமாக இருக்கு. அன்புள்ள சகோதரன் பெரியார்களே, நானும் நீங்கள் கிட்டத்தட்ட 20-30 வருடத்துக்கு முன்னாடி ரொம்ப மாதம் 40 வருடத்துக்கு விளக்கம் என்னன்னா, இந்த தீபாவளி நடந்தா தொழுதா ஓதினா அந்த நன்மையெல்லாம் கவுருல அந்த வருஷம் பயிற்சி இல்லை இல்லை தெளிவாக கவனிச்சு கொள்ளுங்க. அதான் சோழ பெரியாரின் ஈமான் நாம போடணும். இந்த உலகத்துல ஈமான் தாரியான அமல் செய்யும் பொழுது அல்லாஹ் நிம்மதியான வாழ்க்கை கொடுப்பாங்க. அடிக்கடி நான் சொல்றேன், ஹயாத்த செய்யலாம், நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாங்க. இங்கேதான் அவர்களுக்கு சக்கராமல் இருந்தால் பயப்படாதீங்கோ, கவலைப்படாதீங்க. 500 மனசுக்கு வருவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தெரிய என்ன அவன் என்ன கிஃப்ட் கொடுக்குறேன்னு இவருக்கு தெரியாது. கொடுத்து கவலைப்படாதீங்கோ, பயப்படாதீங்க, போறதை பத்தி கவலைப்படாதீங்க, போற கவலை பத்தி பயப்படாதீங்க. அந்த ஓட்ட அதே மாதிரி பக்கத்துல அவருக்கு சூட பூஞ்சோட மாப்பிளமாய் தூங்குவார். மாஷா அல்லா, மாப்பிள யாரும் நிற்பாட்டு மனைவி பண்ணுங்க அழகா இருப்பார். இதே மாதிரி அழகா தூங்குவார். மாஷா அல்லா வரைக்கும் தூங்குவார். அதுக்கு ஒரு சொர்க்கம் அல்லாவ பார்ப்பார். மாஷா அல்லா. அதே மாதிரி ஈமான் இல்லாம வாழ்றாரா, உலகத்துல அவர் அமெரிக்கால ஒரு பில்டிங் இருக்கும், கனடால ஒரு பில்டிங் இருக்கும், இந்தியாவில் ஒரு பில்டிங் இருக்கும், ஸ்ரீலங்கால குடும்ப அளவாக்கிய சொந்தமா வைத்திருந்தாலும் சரி, தீன் இல்லாவிட்டால் அதை வச்சு அல்லாஹ் கட்டணும். தாங்க அதை அடியெல்லாம் கொடுப்பார், கஷ்டங்களை கொடுப்பார். அல்லாஹ் சொல்லுறார், அவர்களுக்கு நான் வானத்தின் கதவுகளை திறந்து கொடுப்போம். தப்போடைய விஷயத்தை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் வானத்துடைய சொல்கிறார். பாவத்துடைய விஷயத்தை பற்றி பேசும் பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு வானத்தின் கதவுகளை திறந்து கொடுப்பார். என்ன பைசாவும் பிடிச்சு நல்லா குடியோடு குடிப்பான அவ்வளவுதான் எலும்பேதான் தலைதான். அல்லாத வாக்கில யாருக்கும் நடாம இருப்பானா என்ன சொல்ல வாங்க, நன்மைகள் கூடும் பொழுது நிம்மதியான வாங்க பொருட்கள் அல்லாத அன்பு அல்லாத ரஹ்மத் விசேஷமா பேசுறதுல. ஆனா குர்ஆன் அதில் தெளிவாக செய்து நன்மையாக செய்யும், சாலையான செய்யும். மாஷா அல்லாஹ் எங்களோட அல்ல போட்டு இந்த கோயில வந்து இவ்வளவு நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா
அல்லாஹ் எவ்வளவு சொல்றத ஆரம்பிக்கிறாங்க. மாஷா அல்லாஹ் சோதனை பெரியார் என்ன சொல்லுவாங்கன்னா, நன்மையும் பாவமும் சேர்ந்து நாங்கள் போகும்பொழுது வாழ்க்கையில கபூல் வரைக்கும் நன்மையா செய்யறோம், பாவமா செய்யறோம், நன்மையா செய்யறோம், பாவமா செய்யறோம் போகும்பொழுது எங்களை திருத்தோணும், எங்களை திருவுக்கு எடுக்கணும்னு தான் மீண்டும் கவனம். ரமலான் கிடைச்சது பெரிய ஒரு பாக்கியம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நான் நீங்க நினைக்கிற அளவுக்கு ஒரு பாக்கியம் இல்லை, அதை விட பெரிய ஒரு பாக்கியம் ரமலான் கிடைச்சது. ரமலான் என்பது நாங்கள் நினைக்கிற பலனும் நன்கு நோட்டிஸும் தயிரும் அல்ல. இது இல்லை ரமலான். சாப்பாடு அதோட சாப்பாடு சாப்பாடு மற்ற நாளைக்கு விதனைக்கு விதனாந்தி வாங்கிய நான் உங்களுக்கு நினைக்கிறத விட ஒரு விஷயம் தலைப்பு என்னன்னா, இந்த ரமலானை வைத்து நான் ரமலானை வச்சு பல விஷயங்களை பேசிப்போம். கடைசியில சுருக்கமா பேசிக்க சொல்றோம். இந்த ரமலானை வச்சு தான் நீங்க என்ன பேசுவோம். அப்ப நாங்க என்ன பேசிக்கணும் வந்தோம், நன்மை இப்ப நாங்க பயணம் போறோம். எது என்னோட கூட இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தான் நடக்க மாட்டோம். நான் எனக்குள்ள யோசிச்சவன் எனக்கு இது என்ன சொல்லி நீங்க உங்கள்கிட்ட யோசிச்சா விளக்கு சொல்லியா தனிப்பட்ட பயணம் போயிட்டு நீங்க அடிக்கடி சும்மாக்கள் ஒரு வார்த்தை கேட்டிருக்கீங்க. இந்த ரமலான் சென்ற ரமலான் எத்தனையோ பேர் இந்த ரமலான் எங்களோட வீட்டை கபூர் கேட்டிருக்காங்க. அந்த வார்த்தையை ஒரு மாற்றியும் பார்க்கலாம். மாற்றி பார்த்தா ஒரு மாற்றி பயனாகி இந்த ரமலானுக்கு இருந்த நாம் அனைவரும் அடுத்த ரமலான் இருக்கும்போது பார்க்கலாம். எனவே ஒரு செய்யார்கள் இந்த ரமலான் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மாசங்களுக்கு முன்னால எதிர்பார்த்திருக்கிறார். 2 மாசங்களுக்கு முன்னால எதிர்பார்த்திருக்கிறார். யா அல்லாஹ் ரஜப் ஷாபான் ஆகிய மாதங்களை பரக்கத்து செய்து ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. ஏன் அப்படி எதிர்பார்த்தாங்க? சரி, எதிர்பார்க்க சாதாரண விஷயம் சொல்லுமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வந்துவிட்டால் அவருடைய நிறம் மாறிவிடும். ரமலான் வந்துவிட்டால் நிறம் மாறிவிடும். அவருடைய பெரியார்களே, ரமலான் வந்துவிட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கைக்கே வர மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொர்க்கத்துக்கு ஒரு நபி இல்லையா? அவங்க சொர்க்கம் அவங்க போகாம வேறு யாருக்கும் அந்த சொர்க்கம் துறக்காதே. சொர்க்கத்தின் காவலாளி அவர் அல்லாமல் வேறு யாருக்கும் துறக்கவும் மாட்டாரே, துறப்படாது. சோதனை பெரியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமலான் வந்தால் தலைவர் மாறி படுக்கைக்கு வர மாட்டாங்க. இது யார் அறிவிக்கிற? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டாளி, வேற அடிமை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லது வேலைக்காரராக இருந்த நடத்துக்கு மாறிக் ரலியல்லாஹு இல்ல, அருமை மனைவிக்கு தான் தெரியும் மாப்பிள்ளை பிடிக்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு சொல்றாங்க, என்னுடைய கணவன் சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்தால் படுக்கைக்கு வர மாட்டாங்க. அதே முன்னோர்கள் எங்களோட முன்னோர்கள் எப்படி தயாரிப்பு செஞ்சாங்க ரமலானுக்கு? ஒரு உண்மையை சொல்ல போனா எங்களோட முன்னோர்கள்ட்ட இப்ப நானும் நீங்களும் செய்யற அமல் இந்த ரமலானில் இல்லாமல் ஒரு ஆள் பேச மசாக்கள் கேட்கிறது, ஒரு ஆள் பாடம் நடத்த மசாக்கள் கேட்க முடியுற வேலை ரமலானில் எத்தனை பூன மஜாலிஸ் ரமலான் அவர்கள் இந்த மாதிரி பயானுடைய விஷயங்களை ரமலானில் விட்டு விடுவார்கள். அப்ப என்ன செய்வாங்க? அனுப்பி கொண்டிருப்பார், இன்னொருத்தர் துவா கேட்டு கொண்டிருப்பார், இன்னொருத்தர் சுபானல் கொண்டிருப்பார், இன்னொருத்தர் தன்னை பாவங்களுக்காக மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருப்பார், இன்னொருத்தர் அல்லாஹ் துவா ஓதி கொண்டிருப்பார், இன்னொருத்தர் சதகாசி கொண்டிருப்பார். இதுதான் நடக்கும். உண்மையிலே சொல்ல போனா சில இடங்கள்ல குர்ஆன் ஓதுறதை விட இந்த மஸ்ஜித் சிறப்பு. ஆனா ரமலானுடைய காலத்துல இந்த மஸ்ஜிதை விட குர்ஆன் ஓதுறதே சிறப்பு. அத்துவா சொல்றாங்க, ரமலானுடைய காலம் என்பது அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவத்துக்கு சொன்னார், தீனை பரப்ப வேண்டியவர். ரமலானுடைய காலம்னா பள்ளிக்கு போய் இருக்காம என்ன அர்த்தம்? ஏன் அவங்க மக்களுக்கு தெரிஞ்சது இல்லையா? தாவத்தை விட சிறந்த அமல் வேறொன்றும் இல்லை. ரமலான் என்பது தனி அமல் செய்ய வேண்டிய ஒரு காலம். சரி, ரமலானுக்கு இப்ப நாளைக்கு என்ன செஞ்சீங்க? என்ன செஞ்சீங்க? எனவே இந்த ரமலானை வச்சு நாளைக்கு என்ன செய்ய போறோம் என்பது சொல்ல தெரியாது. இந்த ரமலான் வேண்டி இந்த மாசத்திற்காக வேண்டி அல்லாஹ்வே சில அமல்களை செய்கின்றான். என்ன அமல் செய்கின்றான்? தெரிஞ்ச விஷயம்தான். சொர்க்கத்தை அலங்கரிக்கின்றான், சொர்க்கத்தை அலங்கரிக்கின்றான், நரகத்துடைய கதவுகளை மூடிவிடுகின்றான். சொல்லக்கூடிய விஷயம் சொர்க்கத்தை அலங்கரிக்க யார் போல இந்த சொர்க்கத்தில் யாருக்காவது போய் எத்தனை கோடான கோடி மக்கள் இருக்கிறார்கள்.
வறுமை நாள் விசாரணை சொர்க்கத்தை அரங்கத்தை எந்த இப்ப யார் கூட சொர்க்கத்தை யார் பார்க்க போற சொர்க்கத்தை ரமலானுடைய மாதத்துக்காக வேண்டி அல்லாஹ்வை சொர்க்கத்தை அலங்கரிக்கிற ஒரு வேலை அமல் செய்கிறார். அல்லாஹ்வுக்கு அமல் தேவையில்லை. அவனுக்கு யார் அமல் செய்யணும் அவன் அமல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அவனை யாரும் கேட்கவும் இல்லை. அப்படி இருந்தும் ரமலானுக்காக வேண்டி அல்லாஹ் அமல் செய்கிறார். அல்லாஹ்வை சொல்லி போகல நானும் நீங்களும் பள்ளிக்கு அல்ல எங்களை வரவேற்கிற பள்ளி அல்ல பிள்ளாண்டு உதவக்கூடிய பாக்கியப்பட்ட பள்ளியில் போதுனா நான் ஓதாம இல்லை அதே ஒரு சின்ன புதிய ஒரு பேச்சோடு போயிருந்தேன் ரோட்ல போகிறோம் நான் பள்ளிக்கு எத்தனை போவாங்க பையன் இருந்தா நான் எதுவுமே நடந்துட்டோம் நீங்க மதரசா ஒவ்வொரு கேட்கல நீங்க ரமணான் பையன் ஏண்டா அவனோட சைட் எந்த அவனுக்கு மேம்பாடுன்னா அறிவு சொல்லல மதரசா தரகமா போனது எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க எங்க நான் ஓடாதான் உள்ள வந்துருக்கிறான் ஆஷா இதை பார்க்கலாம் போறாம போறீங்க சொல்ல தெரியாது சரி நல்லா சரி போறாமல பாரு ரமலானுடைய மாதம் வந்துவிட்டார் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டார் அரிசியை சுமந்து கொண்டிருக்கும் மலக்குமார்கள் சொல்றார் ஏ வழக்குகளை இந்த வேலைக்கு பூமிக்கு போங்க அங்கே உமரத்தை முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவாகை கொடுத்தீங்க ஆவும் சொல்லிக் கொடுத்தீங்க அந்த வேலையை கொடுத்தீங்க தரப்பட்டு பார்ப்பாங்க அல்லாஹ்வை நாடு முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் இதுவரை இந்த எனவே இது செய்கிற குருவா இதை செய்கிற ரமலானை எதிர்பார்க்கும் அந்த விஷயங்களை தெரியாத அடிப்படையில் ரமலான ரமலானை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது யார் ஈமான் கொண்டவர்களே ஆனால் பெண்கள் தான் முதலாவது சொல்ற விஷயம் குத்திபா அலைக்கும் உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டு விட்டது நீங்கள் எல்லா வெற்றியாவும் தக்குவாதாரிகளாக நீங்களால் தக்குவாதாரிகளாக மாறும் அல்லாஹ்வுக்கு பயந்தவர்களாக மாறும் அல்லாஹ்வுக்கு அச்சமுள்ளவர்களாக மாறணும் என்பதற்காக எனவே இதற்கு முதலாவதாக நாடு நீங்கள் விளங்கணும் ரமலானை கொண்டு நாடுகள் பெற வேண்டிய முதலாவது பணியில தக்குவா உள்ளவர்களாக மாறும் ஒரு தெரியாதே நாங்க மலக்குமார்கள் சிறப்பார்கள் இல்லையா மலக்குமார்கள் சிறப்பார்கள் மலக்குமார்கள் நீங்க ஒரு செக்கனை உலகத்தை எல்லா அறிவாளிகளையும் கூட்டி எத்தனையாக இருப்பீர்களோ நீங்க எத்தனையாக இருப்பீங்களோ அத்தனை பிரிவுல ஒழுக்கம் மாற்றம் செய்யாத பரிசுத்தமானவர்கள் தான் அந்த மலக்குகள் ஒரு நிமிஷம் அவர் போகும் சிறப்பாக எப்படி திரும்ப இந்த மனுஷன் சிறப்பாக ஒரு ஆளுக்கு குழந்தை கண் கொடுக்கும் ஒரு ஆளுக்கு குழந்தை கண் கொடுக்கும் ஒரு கண் பார்க்கிறார் ஒரு ஆள் சொல்றாரு மாஷா அவர் எப்படி அவர் முஸ்தமான காட்சி பார்க்கவே மாட்டார் அந்நிய பெண்கள் பார்க்கவே மாட்டார் அவர் பார்வைக்குவார் அவர் பார்வைக்குவார் இன்னும் தெரிவிக்கிறாரு சாதாரண நம்ம நல்லா இருக்காரு அவர் அந்நிய பெண்களை பார்க்கிறார் டிவி பார்க்கிறது இவன் அங்கே பார்க்க சொல்றாரு பார்க்கறது மோசமான காட்சி பார்க்கறது இல்லை மோசமான அடைகளை பார்க்கறது இல்லை இப்ப இவன் அது பார்க்கல இல்லாம குழந்தை அங்கே பார்க்காம மோசமான காட்சி பார்க்கறது அவருக்கு பார்வை ஒரு நாள் நன்மை இருப்பாங்க கஷ்டம் ஒரு நேரம்
ரோட்ல உட்காந்து அரசியல் ஒரு பயான கேட்கறது 60 40 அப்படின்னு வரும். கஷ்டம் உண்மைதான் ஏறும். ஆனா 3 6 சுத்தம் 3 டிவி அதோட பாப்பா பாதிப்பு யாரும் கோயிலாவதுல ரொம்ப மனமாதான் தம்பி யாருமே தெரியாது என்ன எங்க வருது அல்லாவோட வந்தீங்க வாய் மாறி வலது பக்கம் இடது பக்கம் முப்பது பேருமாங்க அவங்க எல்லாத்தையும் கல்வி அல்லாவோட ஆச்சரியம் பண்ணி வந்தீங்க. அதாவது அடுத்தது சூழல். இந்த 3 புள்ளை தான் தப்பாக இந்த 3 புள்ளை நமக்கு சரியா இருக்கு. இந்த 3 புள்ளை பார்த்து வச்சுதான் மாற்றம் கட்டுப்படும். ஸ்ரீலங்கால படிப்புலாம் காட்டுறதுக்கு முன்னாடிக்கும் எல்லா பிள்ளைகளும் நடந்து கொண்டு கூப்பிட்டு கேள்வியில பார்க்கணும் இடையில பாடணும் காலம் எழுதிவாங்க ஆஷா ஸ்ரீலங்கால இருந்த மக்கள் 7 பிள்ளைகள 100 உலக நாட்டு கேட்பாங்க. எக்ஸாம் அப்படி இல்லை, கஷ்டத்தை போட்டுதான் அவனை பார்க்கணும். அதே மாதிரி சொல்றது இங்கே உலகத்தில் இன்னொரு அடுத்த தெளிவாக அதை படிக்கிறது இன்னொரு அடுத்த தெளிவாக படிக்கணும்னு சொன்னா அல்லாஹ் சொர்க்கத்தை படைத்தான், சொர்க்கத்தை அலங்கரித்தான். இப்படி அழைக்கலாம் கூடு இப்படியே நீங்க சொர்க்கத்தை பார்க்குவாங்க, இப்படியே சொர்க்கத்தை பார்க்குவாங்க அழைக்கிறா பார்த்து வந்தாங்க. ஆமா இல்லாத இந்த சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. எப்படி இந்த சொர்க்கத்துக்கு தருவாங்க யாருக்கு பாலா இருக்கு ஒரே ரூமுக்கு 800 கூட யாருக்கு தான் பண்ணிருக்கோம். இப்படி அழக பண்ணி பார்க்கலாம் அது வந்து அவங்க இன்னும் யாராக குடும்பம் பாம்பு இப்ப யாராக யாரும் கேள்விப்பட ஒருத்தர் இப்ப நீங்க சொல்றது இந்த பெண் பார்த்தா யாருதான் ஒரு ஆள் கூட சொல்லிட்டு போக மாட்டாங்க, ஒரு ஆள் கூட சொல்றதுக்கு போக மாட்டாங்க. யாரும் தப்ப போறாங்க. ஏன் அல்லாஹ் சொர்க்கத்தை மூடினது கஷ்டங்களை கொண்டு. கஷ்டம் எப்படி கஷ்டம்? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் தூக்கத்தை விட தொல்லை சிறந்தது. அந்த கல்யாணம் ஏழை நடக்கணும் பணக்காரன் நடக்கணும் ரெண்டும் கணக்கா ரெண்டு விதமான வித்தியாசமாக பணக்காரன் பார்க்கிற கடன் 7 நடக்கும் ஒரு கடன் பார்க்கலாம் வாகனம் எடுத்து போகணும் நாளைக்கு கேட்ட வாகனம் 4 நடக்குமாய் வாகனம் போது அதுக்கு இவர் கேட்ட பல வருஷத்துக்கு செஞ்சுருக்கீங்களா பட் இல்லாத செஞ்சுருக்கீங்களா இவரோட ரேஞ்ச பார்க்க போகணும் அதுக்கு நடக்கும். ஏழை கடன் வாங்குறாரு என்ன கல்யாணத்துக்கு மாறு கல்யாணத்துக்கு நாங்களும் ஒரு அளவுதான் செஞ்சுட்டானே நாங்களும் கேட்கக்கூடாதானே மாத கல்யாணம் எல்லாம் பேசுவாங்க. சௌகரியம் தெரியாதுங்களே எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் கேட்பாங்க. எல்லாத்தையும் நம்ம விருப்பம் இல்லை என்ன சொல்லவாங்க நல்லா மூடினதுல சொல்றது இந்த வருஷம் நரகம் செல்லப்பட முடியாது. பேசுவாங்க தாய்மார்கள் நரகம் செல்லப்பட முடியாது ஆசை அதான் நம்ம செய்ய வச்சுதான். இப்ப தக்குவாங்கிறது என்ன தெரியுமா? தக்குவாங்க என்னன்னு சொல்லிருக்காங்க. வேதியமாய் கேட்கலாம். ஆனா யாரும் தக்குவா தான் இன்னும் தக்குவா தெரியுமா? நோம்புல தராவியா இந்த தக்குவை இது இல்லை நோம்பு எல்லாரும் பண்ணிக்குவாங்க. நோம்புல சுபான அரியாணி கொடுத்து இந்த தக்குவா ரொம்ப கேட்கல அது நெற்றி மடும். ரசூல்லா கேட்ட தக்குவா என்ன தெரியுமா? செய்யா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தாலா கொடுத்த தக்குவா. தெரியுமா? இது பாரு யா நான் நீங்க தக்குவா தாய மாட்டா நோம்பு கடை பேசி ஆரம்பிச்சு
நோம்பு தரப்பட்டு தக்குவா அதிகமா தக்குவாக என்ன சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்குவா எனக்கும் இனிய சந்திக்கிற பாவங்களுக்கும் இடையே தடையா இருக்கக்கூடிய தக்குவாவை எப்படிப்பட்ட தக்குவா எனக்கும் இன்னைக்கு வாழும் பாவங்கள் உனக்கு பாவம் செய்ய அந்த பாவத்தை கொண்டு வந்த கடையில தடையா இருக்கக்கூடிய தக்குவாவை தருவார் தக்குவாங்கிறது நான் வேலைக்கு உங்களை வர சொல்லிடாமே மாற்றாளர்கள் அப்படி கம்பெனி இது அவன் நன்மை செய்கிறான் தக்குவாங்கிறது அப்படிங்கிறத நல்ல செல்வா அப்படி உணவாக போலி அர்த்தம் போலி அர்த்தம் எல்லாத்தையும் போலி கற்றுக்கிட்டார் எல்லா அர்த்தமும் நான் கட்டி கிடைக்காது நான் விழுக்கிறாங்க நான் குறைக்கிற யாரும் பார்ப்பேன் ஒரு கோடி வந்து போலி எப்படி ஆளுக்கல்ல ஏழா பற்றி அல்லா பார்க்க அல்லா பார்க்க இதுதான் தக்குவா எங்களோட வாழ்க்கையில இன்ஷால்லா நோக்க முடியுதா என்னென்ன கிடைக்கும் தக்குவா வரும் தொழாம படிக்கிறது ஆனா பாவம் பிசினஸ் மோசடி தக்குவா வரும் எப்படிப்போமா தலைவர்கள் தக்குவா அவங்க நன்மை செய்யும் அல்லாவை பற்றி அல்லாவை பற்றிய பயம் அல்லாஹ் பற்றிய பயம் இருக்கும் பெரியார்களே ஒரு அமல் தரிசி குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்கள் அமல் செய்யணும் மிம்பர்ல சொல்ற விஷயங்கள்ல ரொம்ப எத்தனை விஷயம் சொல்லப்படுதோ அது ஒன்றை செஞ்சோமா செய்வோம் சொல்ல பெரியாருடைய குழப்பத்துடைய காரணம் சொல்றோம் அதை விட இன்னைக்கு பயம் கூடிய குழப்பம் கிடையாது அதோட சொல்றாங்க அது கொஞ்சத்தை கொண்டு அவர் அனாபின் அலி கொஞ்சத்தை கொண்டு புரிந்து கொள்வோம் கொஞ்சத்தை கொண்டு இங்கெல்லாம் தக்குவ வேலை போடுவாங்க கொஞ்சத்தை கொண்டு நாங்கள் யாரும் புரிஞ்சு கொள்ளவில்லை நீங்கள் எல்லாருக்கும் விருப்பம் பெரிய கேட் போட்ட பெரிய ஊழி போடும் பெரிய வாகனம் போட்டு நீங்கள் எல்லாரும் ஆசையா வந்து பழக்கிட்டான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு இந்த வேலை உங்களை உள்ள தட்டி கொண்டிருக்கு இதற்கும் தவணை இந்த கடலை கட்டை போல பேசி வாழ்க்கை நிதிவரி வருது இப்ப எனக்கு வரணும் இந்த பெரிய ஊரை விட எனக்கு அல்லாத கோவம் அல்லாத பெரிய உபரவையோட சம்பவம் படிக்கிற சுத்த வரைக்கும் அந்த காலத்துல கல்வி ஆடு மேய்ச்சி கொண்டிருந்த ஒரு நிறுவனைய உபரவையெல்லாம் கேட்கிறாங்க ஏ பையா பையனே இந்த ஆனந்த நேற்று ஆடு எஜமான ஆடு எஜமா எங்க பார்த்து நாம பண்ணிட்டாரு ஏங்க எஜமான பார்க்கறாங்க அல்லா பார்த்து கொடுத்துருக்காரு சொல்லிச்சு உமரவையா என்ன செஞ்சாங்க அந்த ஆடு கூட்ட மட்டுமே வாங்க கூட்டாங்க பாவத்துக்கு தலையா வரும் சொல்ல தெரியாத அழகா ஓடினாங்க மாஷால என்ன ஆயிடுச்சு அதம்மா கால அழியா சாதாரண ஒரு அணி நாளைக்கு சூழப்பட அவர் சாதாரண ஒரு அழகான்னு சொல்லுவாங்க அவர் சாதாரண சொர்க்க படைக்கு வந்திருந்தாங்க பண்ணி சொர்க்க வாழ்க்கைகள் போலவே படைத்தார்கள் எந்த அளவுக்கு அழகு என்றால் இந்த வருது இந்த பெண்மணி இந்த அரசனுடைய மனைவி நடந்து கொண்ட கலந்துக்குள்ள உங்களை கேள்விப்பட்ட அந்த காலத்துல பார்த்தா அப்படி தெரிஞ்சு நாம பேசுவோம் அரசியல் பேசுறோம் ரொம்ப இப்ப அவங்க வேற வேற வேலை அந்த அவங்களுக்கு அதை பத்தி அந்த ஈவெண்ட் குறைஞ்சி சரி இந்த விஷயத்துக்கு வரும் இந்த விஷயம் அரசுடைய மனைவி இப்ப ஆசைப்படுற என்ன முதலை யூஸ் பண்ணக்கூடாது அடைஞ்சு கொடுக்கும் ஏன் சரியான அளவு இந்த அளவுக்கு பிள்ளைகளை சப்போர்ட் ரெண்டு ஊர் பொங்கலை கேள்விப்படுத்து அரசனுடைய மனைவி யூஸ் பண்ணுறாங்க என்னமோ கேள்விப்படி சமயத்துல இவங்க கழிச்சு கொடுறாங்க வேதத்துல செஞ்ச ஒரு சாப்பாடு ஏற்பாடு பண்ணி ஊரோட சொல்லி ஒவ்வொருத்தருக்கு எப்படையும் வங்கியை கொடுத்தாங்க
கொடுத்து யூஸ் பண்ண போது அதிகமாக அந்த அவர் வரப்போம் சொல்லி இவங்க எல்லாம் எப்பட வெட்டாங்க அந்த கையை வெட்டுறது நிலனாவ வெட்டினாங்கன்னா யூஸ் பண்ண யாரும் போலவாய் அந்த அழகான நல்லா என்ன சொல்ல வாருன்னா அழகா பார்த்து தங்க விருப்பத்தி இருக்கா எங்க அரசனுடைய மாளிகை ஒரு மாளிகையில தண்ணியோட அறையில அதுவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படிப்பட்ட வயசு மனமா மர அசுத்தவோ கட்டிலவை பருவம் அத்திலை பண்ண சூழ்யா நல்லா இளமை முழுக்கேறிய வயசு இந்த வயசு அப்ப கூட்டமா போறான் கூட்டமா போன வாங்கிக்கலாம் கூட்டமா உணர்ந்து வச்சிருக்கிறான் ஏன் என்ன நடந்து ஏன் வாராங்க சொல்ல தெரியாத விஷயங்களா இப்ப அந்த பெண்மணி அடைகளா இருக்குன்னா கூடாது சரியான போன் இந்த ஒரு போராட்டத்தை அந்த அவசியம் நடத்திருக்கும் இந்த ஒரு பெரிய போராட்டம் அளவுக்கு அவர் ஓடினார்களா ஆனால் அவர் அல்லாவுடைய குர்ஆனை கற்றுக்கொண்டார். எதை கற்றுக்கொண்டார்? அல்லாவுடைய குர்ஆன் தான். ஒரு சின்ன உள்ளத்தில் நல்லா கொடுக்கின்ற உறுதி இது சரியில்லாத ஒரு வேலை. 5 நிமிஷம் கூடினா 6 நிமிஷம் 10 நிமிஷம் அல்ல 2 நிமிஷம் அதோட காலி இதை விட சொர்க்கத்தின் அல்லாவுடைய உயர்ந்தவர் வந்திருக்கிறார். அல்லாஹ் இது விருப்பமில்லாத செயலை ஒரு தன்மையும் அல்லாஹ் கல்வி பண்ணினார். எனக்கு நாங்கள் ஒரு சம்பவம் படிக்கிறோம். 3 பேர் போராட ஒரு அப்படியே மூடிக்கொள்ளுது. சமயத்துல அல்ல அப்படியே வந்து புயல கடமை மூடுது. இப்ப பார்த்தாங்க புயல தொடர்ந்து வழியே இல்லை, எந்த ஒன்றும் செஞ்சு கல்ல தள்ளிடாது. இப்ப யோசிக்கிறாங்க என்ன செய்வோம், கோயிலுக்கு மாற்றிக்கொண்டோமே வெளியே போயிடலாம். இப்ப சொன்னாங்க தப்புறதுக்கு சான்ஸ் இல்லை, 3 பேருக்கு துவா செய்வோம். அவங்க என்னென்ன சரியான அவர் செஞ்சிருக்கிறாரோ அதை முன் வச்சு நாம துவா செய்வோம். 3 பேர் உத்தர என்ன சொன்னாரு, அடுத்தவர் அவர் தெரிஞ்ச சம்பவம். அடுத்தவர் என்ன சொன்னாரு, வேலைக்காரர்களோட நடந்து கொண்டு சம்பவம் தெரியுமா. அடுத்தவர் சொன்ன விஷயம் எனக்கு அழகான ஒரு இந்த காலத்து என்ன பண்ண போனேன், எனக்கு ஒரு மனைவி இருந்தார், மிகவும் அவளை அடைய வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை வந்தது. நான் அவளை கூட அடைய முயற்சி பண்ணேன், எனக்கு அடைய கிடைக்கவில்லை. ஒரு காலம் வந்தது, பஞ்ச காலம். அவள் என்னை உதவியில் கேட்டு வந்தார். அப்பொழுது நான் சொன்னேன், நீ என்னை விருப்பத்துக்கு இறங்கினால் நான் உதவி பண்ணுவேன். சரி, அவரும் பஞ்சம் வழி இல்லை, இதனால தான் பிரச்சனால்தான் உதவி பண்றாங்க எல்லாமே போயிட்டு அதுக்கு அறியாமல் வந்து கொண்டிருக்கிறாங்க. அதே அடிப்படையில் தான் இந்த பெண்மணிக்கும் பஞ்சம் வந்தா கடவுளுக்கும் பஞ்சம் பண்ண நிறைய சரி. இப்ப விஷயம் நடக்கிறது நான் சொல்ல வேண்டிய அவர் அவருடைய 4 பேரே முக்கால் ஒரு முத்திரையாக ஒரு கணிதத்தை அவசரம் அந்த எனக்கு வந்த நாட்டம் ஒரு முத்திரையை அதன் உண்மை அல்லாத உழைக்கக்கூடாது. எல்லாரும் பயந்து கொண்டு சொல்ல தெரியாது. இந்த நிலைமை வரைக்கும் போய் காலாகாலமா சந்தர்ப்பத்தை பார்த்து கொண்டு நாசம் கிடைக்கிறார். ஏன் இதை எப்படி விட்டார் அதை போலாம் சொல்ல தெரியாது. நாலு நீங்கள் வளர்க்க வேண்டிய இருந்தாலையும் பாவங்களை காணாத தத்துவாக நாடுகளை யோசிக்க என்ன பாவம் செஞ்சீங்க, நாடுகள் என்ன பாவம் செஞ்சீங்க. முதலாம் பாவம் சகோதரியா நாடுகள் செய்த அல்லது நல்ல மக்கள் நிறைவேறீங்க. நாங்கள் பாவத்தில் இருக்கிறோம் என்பது விளங்காமல் இருக்கிறது பெரிய பாவம்.
எங்களுக்கு விளங்குது, எங்களுக்கு நான் பாவம் தெரியும். நீங்க சில விஷயங்களை நினைக்கிறீங்க லேசான விஷயம், ஆனா அது அல்ல பாரதூரமான சரி. நாடகத்தில் ஏன்னா நானும் சொல்லங்களை தான் பாருங்க, எனக்கு குடும்பம் இருக்கு. அமைந்த கொஞ்சம் நாள்தாலும் நடுகள் நூல்கள் வரத்தானே செய்யும். அந்த அடிப்படையில நான் ஒரு தான் நிறைய சரியா பாத்தீங்கன்னா வாப்பட அந்த ஒரு நாடகம் ஒரு நாள் போகும் பொழுது நாடகம் போகும்பொழுது இந்த பொங்குல அவன் கட்டாட முடிஞ்சு அவன் கட்டாட முடிஞ்சு என்ன அவன் சக்கராது நம்பூஞ்சி வாரம் கெட்டவர் நாடகம் எடுக்கிறவங்க அவன் வந்தாத்தானே பயன். இப்ப இந்த பொம்பளை நான் கேட்கிறேன், இந்த பொம்பளைக்கு நல்லா தெரிஞ்சு 4 லைட் கேமராவுக்கு எடுக்கப்பட்ட ஒரு விஷயம் இது போயிட்டு தெரியும். அப்படி தெரிஞ்சு அவன் கெட்டவன் வராம நல்ல கற்று அறிவிக்கிறோம். இந்த விலங்கின அறிவுள்ள இந்த வயசு 48 50 வயசு இந்த பொம்பளைக்குள்ளே இந்த மாற்றத்தொண்டை தெரிய விலங்கு ஏற்படுத்தினா வாக்குல பீச்சு கொடியிருக்கும், இளமை கொடியிருக்கும், அந்த எத்தனை மாற்றங்கள் ஏற்படுத்தும். அவனும் செய்ய அடிக்கிறான். அவன் நம்மளுக்கு கெட்டவன் பாரு, அவனே இன்னொரு நாளத்துல நல்லா இருந்துட்டு போறான். எனவே சொல்ல தெரியாது, தெரியாம கேட்கிறேன். எனவே படம் டிவியினால் ஏற்படும் விஷயங்கள் என்னன்னா அவன் தெளிவாக என்னன்னா அனுப்பும் உள்ள ஒன்றும் ஓடினதுல 3 வருஷமா இந்த ஜானிதான் முடியுது இன்னும் ஒன்றை காரணம் நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி இப்படி முதல் போறக்குள்ள வாங்க காலகாலமா பாடமாக்குவே இன்னும் 4 வருஷம் தாண்டலன்னு சொல்லுவோம். ஏன் காரணம் ஊட்டுள்ளுக்கு அதை பாதுகாப்பு ஒரு அமைப்பு இல்லை. உதாரணம் வழங்கப்படுத்தாங்க. நோம்பு தொடர்ந்து சர்வம் செய்யணும், பிரிச்சு செய்யணும், பாடத்தான் செய்யணும். ஏன் இந்த சிட்டிக்கு பிரிச்சுன்னு சொல்லலா கிராம பகுதியில் பிரிச்சுதான் நீக்கிறான். எங்க இருக்கணும் அதுக்கு ஒரு ஐஸ் கட்டி கொண்டு வர்றோம். போன்ற ஐஸ் கட்டி எங்க வைக்கணும்? நான் 3 மணிக்கு போய் ஐஸ் கட்டி எடுத்து சரி வரணும். 3 மணிக்கு எடுத்து வரப்பட 6 மணிக்கு எடுத்து வரும். அது பிரிச்சு விழுந்து இருந்தா தான் அது ஐஸ் கட்டி ஆயிருக்கு. சூழல் ஒன்று வேற போனா அப்ப எங்களோட ஊழல்கள் வேறு வேறு சூழல் இருக்குது. இதை பற்றி நாங்கள் யோசிக்கிறேன், சிந்திக்கிறேன். இது பாவம் விளங்குகிறேன். சோதனை தெரியாத அதை விட இன்னொரு பெரிய பாவம் செல்லவா தொழுகையை பற்றி எந்த விதமான சிந்தனைகள் செய்யும், தொழுகையை பற்றிய யோசனைகள் செய்யும். வியாபாரத்தை போய் பார்த்து ஏமாற்றம், சுத்தமான ஏமாற்றம் எல்லாம் தெரியுது. எனக்கு இதில் எந்த லாபமும் இல்லை, உங்களுக்கு நான் கஷ்டத்துக்கு தான் அப்பயே நீ பிசினஸ் செய்யும். ஒன்றும் சொல்ல தேவையில்லை. பேசினா போய் உதாரணம் நாங்களாம் போர் பண்ணி கொடுக்குறேன் ஒரு நன்றியை போட்டு வைக்கிறேன். நான் வந்துட்டீங்களா இல்லை எனக்கு கேட்கறதா இங்கே குழு வைக்காரா நீ பச்சை போய் சொல்லிக்கிறான் ஒரு அணியா அவன் நலவாதியா இருக்கும். பாவத்தை சொல்லுறது அழகாக விளங்கப்படுத்தினாங்க. பாவம் பாவம் விளங்கப்படுத்திருக்காங்க. அதிகமா ஆபத்தை நம்பி உன்னோட உள்ளத்துல குறுக்குறு உன்னோட உள்ளத்துல பாவம் தான் மற்ற மனிதர்கள் பார்க்கறது விரும்புறான். அவனுக்கு கேள்விப்பட்ட இவரை கேள்விப்படும் உதாரணம் புடிச்ச முடியும். நீங்க யாராவது குடிப்பா பண்ணுங்க விளக்கப்படுத்துதல் நான் பேங்க்ல எங்க சம்பத் பேங்க்ல கடன் எழுத வேண்டிய காசு ஆயிரம் போயிட்டு யாராவது 4 பேர் என்னமோ 10 விஷயமோ அது நீங்க பேங்க்ல வந்தீங்க நான் என்ன செய்வேன் போட்டணும் போடுவாங்க தெரியாது. அடுத்தது இப்படி சூழ்நாய் சொல்லாமல் சகாபாக்கள் கூட இஸ்லாத்துடைய நிலைமையில கண்டார்கள் சகாபாக்கள். யாரெல்லாம் சகாபாக்களை கண்டிருக்கிறார்கள் தாபியங்கள் ரசூலுல்லாஹி கபைர் உம்மத்தி கண்ணி சிறந்த என்னோட இருக்கிறார்கள் அதுக்கு ஒரு அடுத்தாக்கள். இந்த தாபியங்களை பார்த்து சகாபாக்கள் சொல்றாங்க இன்னக்குள்ள தரவுல அமால நீங்க சில வேலைகளை செஞ்சு கொடுப்பாரு நீங்க நினைக்கிறீங்க போய் அதற்கு மினசாரி முடியவிட நினைச்சு கொண்டு போறீங்க சில பாவங்களை நாம அதை பெரும் அடிச்சு போடக்கூடிய பெரும் பாவங்களா நான் சொல்றேன். அடிச்சு போடக்கூடிய பெரும் பாவமா சூனியம் சிரிப்பு இப்படிப்பட்ட பாவங்கள்ல நீங்க நாங்க நினைச்ச பாவங்களை பாவீங்க செஞ்சு போறீங்க. அவ ஒரு சார்பை எதிரி கொண்டு விட்டாங்க. உமரெல்லாம் எதிரி கொண்டு விட்டா பாவங்கள் இருந்தாலே அந்த பாவங்களுக்கு
கொடுப்பாங்க. இது ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான். எங்களோட கூட்டு பிரிட்ஜில் கூழ் இருக்குது. எங்களோட பிரிட்ஜில் கூழ் இருக்குது. பகல் டைம்ல யாரா பிடிப்போமா? யாரா இருந்தாலும் பிடிப்போமா? இல்லை. கூழோடி தாரம் சரி நோம்பு ஒழிச்சு கொண்டு பிடிப்போமா? இல்லை. அதான் ஏன் எங்களோட மாற்றம் அல்லா எனக்கு தந்தையினால அல்லா எனக்கு அதே நான் சுட்டிக்காட்டி அடுத்த காலங்களில் சாராயத்தையும் அனாத்தையும் நான் ஏன் குடிக்க வேண்டும்? எனக்கு ஆசை தாங்கையினால் அருமை மனைவி பக்கத்துல இருக்கிறது. அவ்வளவு பெரியார்களே நோம்பு செய்வோம் ஏமா செய்ய மாட்டோம். ஏன் நோம்பு? அப்ப மற்ற காலத்துல மற்ற விஷயங்கள் சொல்ல தெரியாது. அடிப்படையில் நான் முதலாவது சொன்னேன், நோம்பு என்றால் ரமலான் மாதத்தில் எதிர்பார்க்கிறது எங்களை பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவாக நம்ம நடத்துகிறோம். அந்த சொல்ல தெரியாது. அந்த அடிப்படையில் அல்லாவுக்காரா எப்படி செய்ய யூஸ் வளைத்தால் அந்த பாவத்தை விட்டு பாதுகாத்தாலும் இப்படிப்பட்ட மக்களாக பாவத்தை பாதுகாக்கக்கூடிய மாற்றியத்தை அல்லா தந்துருவாங்க. சரி, இப்ப ரமலான் குடிச்சு கொள்ளும். அடுத்த விஷயம் ரமலான் நாங்கள் என்ன செய்யணும்? நோம்பு குடிச்சா அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் ரமலானுடைய மாசம் இருக்கிறது. நோம்பு குடிச்சே தானாகணும். நாடு நீங்களும் சில சமயங்கள் யாருக்கு எழுப்புறீங்க, யாருக்கு எழும்பல சாத்திட்டே வரல. விரும்பக்கூடிய மேலான ஒரு சுண்ணத்தை தவிர சாத்தினால் நோம்புடையதார், வேலை கஷ்டம் நோம்புடையதார். எனவே அல்லாஹ் தஆலா சும்மா கேட்டிருப்பீங்க, விபச்சாரங்களை மோசமான வந்தா நோம்பு விட்டுரும். நானும் நீங்கள் கணக்கில்லாமல் சிறாகத்தில் வாசாலா இந்த முறை எனக்கு அவ்வளோ கொடுக்கப்படல. ஒரு 8 நோம்பு தான் இந்த முறை கொடுக்கப்பட்டு கேவலம் கொஞ்சம் நாள் முடிஞ்சு ரமலான் 10 நோம்பு முடிஞ்சு. இன்னும் 27 வந்து இதே பட்சம் ரமலான் நடக்கும். அல்லாஹ் மீண்டும் கூட ரமலான் எங்களுக்கு தந்திருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஹதீஸ் தெளிவா படிக்கும், யார் ரமலானை அடைந்தும் நாம் பாவங்கள் மன்னிக்கப்பட நாசம் அடைவார். அந்த சோழ பெரியார் அடுத்த விஷயம் நான் ஒரு துவாராயத்தை உதறேன். தெளிவான விஷயம் என்னன்னா, அல்லாஹ் எங்களுக்கு இதை மெல்ல பூச்சிக்கொள்ளாத ரமலான் விசேஷமாக படிக்கிறது. ரமலான் எல்லாம் பாவத்தை விடுதில்லை. அதே அடிப்படை சோழ பெரியார்களே எங்களை பாவத்தை தவிர கொள்றமாய் நான் ரமலான செய்ய வேண்டிய அமல்கள் ரொம்ப அடுத்ததாக கட்டாயம் செய்ய வேண்டியது சொல்லுவாங்க. ஒரு சின்ன சுகாதாரத்தில் சொல்றேன், மூணு கருத்து விளக்கு நடப்பான். ஷஹ்ரு ரமலான் அல்லது இருக்குவான், ஷஹ்ரு ரமலான் அல்லது இருக்குவான் கருத்து விளக்கிங்க. இப்போ ஒரு கணக்கு பாடப்பட்டு அந்த எக்ஸை பையை வெட்டி 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 சமன்பாடு கடைசியில் சமன்பாடு கொண்டு வாருன்னா சில பாருங்க. ஷஹ்ரு ரமலான் இங்கே ஷஹ்ர கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு ரமலான் மட்டும் கிடைங்க. அல்லது இருக்குவான் அல்லது வெட்டி நிற்பேன் வெட்டின என்ன கிடைக்கும்? ஷஹ்ரு ரமலான் குர்ஆன் சமன் ரமலான் குர்ஆன். எனவே ரமலான் என்றால் குர்ஆன், குர்ஆன் என்றால் ரமலான். எனவே ரமலான் ஒவ்வொருத்தரும் கட்டாயமாக ஒரு முறை சரிவோடு முடிக்கணும். அந்த காரணங்கள் பொய் காரணங்கள் டைம் இல்லை நேரம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி எங்களை நாம் ஏமாற்றிக் கொள்ளப்படாது. கட்டாயம் குர்ஆனை ஓதுங்கள். கபூரில் உங்களுக்கு அது பாதுகாவலாக வரும். ஒரு இந்த பக்கம் முன்பு அந்த பக்கம் ஒரு இடத்துல இங்கே போக குர்ஆனுக்கு நன்றில்லை. குர்ஆன் சுற்றி சுற்றி பெரிய ஒரு பாதுகாவலுக்கும் வேதனை வராது. அடுத்ததாக பெரியார்களே, நீங்கள் குர்ஆனை ஓதுங்க. அது உங்களுக்காக படித்து பேசி நாளைக்கு மறுமை நாளில் யாரை ஓதுங்க குர்ஆன் பேசி குர்ஆன் பேசும். ஒரு குர்ஆனை ஓதுங்கள், ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும். அல்ல அங்கு என்ற 50 நன்மை. இது மற்ற காலங்களில் நம்மளால தான் கணக்கு. குர்ஆன் ஓதுவா அடுத்ததாக சுருக்கமாக சொல்லியிருக்கோம். நம்மளால தான் அதிகமாக சுக்குவா நம்ம வளர்க்கணும். மற்ற காலத்தில் அதை அடுத்த நம்மளால் நோம்பு பிடிக்கும். அடுத்த விஷயம் குர்ஆன் ஓதும். சோழ பெரியார்களே, அது இரவு காலத்தோடு மாஷாஅல்லாஹ் 10 வரைக்கும் கொஞ்சம் இருக்குது. 14 காலத்தோட ரமலான் ரசூல படுக்கைக்கே வரமாட்டாங்க. எனவே ரமலான் வந்தா கட்டாயமா கட்டாயமா வந்து தராவி இந்த படுகை வந்து நிறைவேற்றும். கஷ்டமா உட்காரும். அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்கும். இப்படி எப்படியா ரமலான் சொல்ல முடிவடைக்க மாட்டேங்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த விஷயம் பாருங்க. ரமலானுடைய ஆயத்தை பற்றி எல்லாம் பேசிக்கொண்டு போறாங்க. பேசிக்கொண்டு பேசி ரமலானுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாம் முடிக்கலை. அதான் ரமலானுடைய சட்டத்திட்டம் முடிக்க முந்தி இடையில வேற விஷயம் கூட பேசலாம். இடையில வேற விஷயம் கூட பேச எப்படி நோம்புடைய நம்மளுடைய மனைவிமார்கள் நீங்க மற்ற காலங்களில் நடந்து கொள்ளலாம் பிரச்சனை இல்லை. அந்த சட்டத்தை செல்லும் பொழுது இடையில நோம்புடைய விஷயத்தை முடிந்து இடையில சொல்றார், என்னுடைய அடியார் என்னை பற்றி கேட்டால் அவனை சொல்லுகிறார், அவனை என்னை கூப்பிடட்டும். அதாவது
அதனால ஆரம்பத்தில் படிச்சோம் ரமலான் வந்துவிட்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அர்ஷத் சொல்ற மலக்கரை உலகத்துக்கு அனுப்புறான். அவன் அல்லாஹ் சொல்றான் எதுக்கு அவன் கேட்பேன் கண்டிப்பா பதிலளிக்கட்டும். எனக்கு பதிலளிக்கட்டும் அல்லாஹ் செஞ்சு கொண்டே இருக்கிறான். நான் நீங்கள் பதிலளிக்காம அல்லாஹ் பாப்பா எப்படா பயிர் கேட்பான். அடுத்த விஷயம் நான் சோழத்தில் பெரிய ஒரு விஷயம் துவா கேட்பது. துவா கேட்பது இந்த மட்டத்தில் முடிச்சுக்கொள்வேன். துவா கேட்கிற சொர்க்கத்திலே போலிருக்கு. சிலாக்கள் பாப்பா, சிலாக்கள் சிலாக்கள் பாப்பா, சிலாக்கள் மாசனுடைய சிலாக்கள் சொற்கால சோழை அதற்கு அந்த வாக்கியங்கள் முதலாக மறுமையிலே கஷ்டமான கஷ்டத்தை காப்பாற்றி அகத்தை காப்பாற்றி அமுதனிமதை நாம் கேட்டாரா ஈமானுடைய பாட்டு கேட்டாரா கல்யாணத்துடைய பாட்டுகள் முதலாக கேட்கும். அது போல யாரை பேசாங்க துவாவுடைய வடிவத்தில் அல்லாஹ் சொல்லிக் கொள்கிறோம் செஞ்சினவா ஏன்னா இந்த அரிசத்துல மறக்காது இவங்க பாருங்க எங்கேயாவது அரபாகும் நாட்டமாகும் உமாவாக்கள் சொல்றா ஒரு பிள்ளைங்க இதை கூட ஞாபகம் இதை கூட ஞாபகம் ஐயா இது கூட சொத்த மௌத்தாயினா இவர் சொல்றேடா சில வேலையில யாருவா துறையுடைய சம்பவம் தெரியும். பெரும்போர் வழக்கத்தால் சுருக்கமாக சொல்றேன். பெரும்போர் வழக்கத்தால் சொல்லிலே இருப்பார். துறை இருக்கும் பொழுது மழை வந்து உமா எந்த துறையில பெருக்கமா வந்த வந்து துறையே யாரா சொல்லுவோமோ சொல்றார். அடுத்த நாள் வந்தா யார் வந்தா துறையே அவரே அப்படியே சொல்லுவார். மூணாவது வந்தா துறையே சொல்லுவாங்க சொல்லுவார். தன்னை முழுக்க அலங்கரித்துக் இவர் தன்னுடைய தேவை கொண்டு இப்ப சென்னை யாருக்குள்ள பிள்ளைய உள்ள வச்சுதா யாருக்குள்ள 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 இன்னொரு பாப்பாடு வெட்கம் தான் ஆசிரமத்துக்கு முடிச்சு போற பெரிய இந்த ஆடை அப்படின்னா ஆகோடம் செல்ல ஒரு பெரிய போட்ட பார்த்தா ஆசியா கடை மாட்டிக்கலாம் உடச்சு போட்டு என்ன நடக்குது பின்னாடி எப்படிதான் செஞ்சீங்க என்ன சொல்லவா கொஞ்சம் இருக்குமா
தோணும் அதோட மாற்றாக அதிகமாக கேட்கணும் மாற்றாக